ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங்கில் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கும் அனைத்து கண்டும் எஜுகேஷன் பர்பஸும் உருவாக்கப்பட்டவை. எந்த விதமான பையன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனாலிசிஸ் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் 5 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி ஒரு 20 EM பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் இந்த 20 EM எடுக்கிறோம்னா, 20 EM வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிட்டாங்க. அது எப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 20 EMக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு கரெக்ஷனாக கீழே வந்துட்டு மறுபடியும் 20 EM டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக்காக மேலே போச்சுன்னா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் புட் செய்யணும். மார்க்கெட் வந்து 20 EM கீழே ட்ராவல் ஆகிட்டு மறுபடியும் கரெக்ஷனுக்காக 20 EM டச் பண்ணிட்டு ரிவர்ஸில் கீழே வந்துச்சுன்னா நம்ம புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது பற்றி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க டேரெக்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை வச்சுக்கிறோம். இன்றைக்கி தேதி வந்து 24ஆம் தேதி, ஓகேவா. நம்ம எடுக்கக்கூடிய டூல் வந்து 20 EMA, ஓகேவா. EMA டச் பண்ணி எழுதிக்கிறோம். EMA மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பென்ஷனல். நம்ம எடுக்கக்கூடியது வந்து 20 EMA. நான் வச்சுக்கணும் 20 EMA தான் எடுக்க போகிறேன். ஏன் 20 EMA சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அது பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகிக்கும் பார்க்க போகிறோம். இந்த லெவலில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் 24ஆம் தேதி, ஓகேவா. கரெக்டாக வாங்க ஃபஸ்ட்டு கேண்டில் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து கரெக்டாக இந்த 20 EMA மேலே ஒரு ஹையை டச் பண்ணிட்டு கரெக்டாக கீழே க்ளோஸ் வச்சுட்டேன். எப்படி கரெக்டாக இந்த ஹையை டச் பண்ணிட்டு ஒரு ஸ்வைப் பண்ணி இந்த 20 EMA கரெக்டாக ஸ்வைப் பண்ணிட்டு கரெக்டாக இங்கேயே க்ளோஸ் ஆகிட்டேன். அதாவது கரெக்டாக கீழே க்ளோஸ் ஆகிட்டேன். அப்புறம் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. நம்ம அடுத்த கேண்டில் பார்க்கணும். அடுத்த கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில். இந்த கேண்டில் இது ஒரு பியரிஷ் கேண்டில். அடுத்த கேண்டில் செகண்ட் கேண்டில் பியரிஷ். அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்கும்போது தெரிஞ்சு போச்சு. அப்போனா நம்ம புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ட்ரி எப்போயுமே கீழே ட்ராவல் ஆகிட்டு கரெக்ஷனுக்காக மறுபடியும் கீழே இறங்கி கீழே இறங்கிட்டு மறுபடியும் இந்த 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கினா மட்டும்தான் என்ட்ரி. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், புரியுதுங்களா. வாங்க மார்க்கெட் எப்படி ஓகே பார்ப்போம். கரெக்டாக அந்த ஸ்வைப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே அழகாக இறங்கியிருக்கேன், ஓகேவா. ஓகே, நம்ம என்ட்ரி எப்போயும் 20 EMA டச் பண்ணி கீழே இறங்கணும். அப்போனா என்ட்ரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாங்க அப்படி கீழே அப்படி மார்க்கெட் கீழே இறங்கிடுவாங்க. அப்படி அங்கேருந்து கீழே அப்படியே இறங்கிட்டே வந்துருக்கு. நான் 20 டச் பண்ணல, ஓகேவா. அழகாக மார்க்கெட்டிங் இங்கே இறங்கி கரெக்டாக பார்த்துங்க. அழகாக இங்கே மார்க்கெட் அழகாக கீழே இறங்கி கரெக்டாக இந்த கேண்டில் கரெக்டாக இந்த இடத்த கரெக்டாக 20 EMA டச் பண்ணிடுச்சு. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன்.